Hey guys, welcome to Cinematics. அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில் மற்றும் பலர் ஆக்டிங்ல மார்க் ஆண்டனி, ஃபேம், ஆதிக் ரவிச்சந்திரன் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான குட் பேட் அக்லி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பட்ஜெட் அரௌண்ட் 300 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 20 minutesங்க. ஸ்பாயிலர் ஃப்ரீயா அதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. மும்பையில பெரிய கேங்ஸ்டரான ஏகே தம் பையனுக்காக எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு ஜெயில இருக்காரு. அவர் ஒய்ஃபு த்ரிஷாவும் பையனும் ஸ்பெயின்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏகே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன அப்புறம் ஸ்பெயின்ல இருக்கிற அர்ஜுன் தாஸ் கேங்கால ஏகே ஃபேமிலிக்கு பிரச்சனை வருதுங்க. இதுக்கப்புறம் களத்துல ஏகே இறங்க இந்த ரெண்டு கேங்க்கும் நடந்த அதிரடி சம்பவங்கள் தான் இந்த குட் பேட் அக்லி. அஸ் ஸ்டோரியா பார்க்கும்போது அருக பழசான கதை தாங்க இது. இன்னும் சொல்ல போனா இதே ஸ்டோரி அவுட்லைன்ல இவரே ஒரு படம் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். பட் ஸ்கிரீன் பிளேல இவங்க என்ன மேஜிக் பண்ணிருக்காங்கன்னு தாங்க பார்க்கணும். அந்த வகையில அஜித்க்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்துல ரெஃபரன்ஸ் இல்லைங்க, ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கு. நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி அவரோட மேனரிசம், ஸ்டைல், லுக்னு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சது தாங்க இந்த படம். ஆதிக்கு எழுந்தும் போதே ஸ்டோரியில பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணாம அஜித் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரு பிரசன்ஸ் தவிர மற்ற ஆக்டர்ஸ்க்கு பெருசா ஸ்கோப் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஆதிக் ஸ்டைல்ல எக்கச்சக்க விண்டேஜ் சாங்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாமே செம வைப்ல ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தது தாங்க. பட் இப்படி இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்களே தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து டயலாக்ஸ் ஒரு பெரிய பக்கபலமா அமைஞ்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற விதமா தாங்க டயலாக்ஸ்ல எழுதியிருக்காங்க. அதையும் அஜித் மேனரிசம்ல டெலிவர் பண்ணும்போது தியேட்டர்ஸ்ல சவுண்டு கிளியுதுங்க. அஜித் மட்டும் தாங்க படத்தை செமையா ஹோல்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர் இல்லாத சீன்ஸ் எல்லாம் போரிங்கா தாங்க இருக்கு. மனுஷன் அவரோட சிக்னேச்சரை மறுபடியும் ஒரு ஸ்டைலோட ரீக்ரியேட் பண்ணிருக்காரு பாருங்க. செம்ம மாஸ் அண்ட் கிளாஸா இருக்குங்க. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்ல வில்லன் ரோல் எல்லாம் செமையாவே பண்ணிருக்காரு. பட் அவர் வாய்ஸுக்குள்ள ஒரு மாஸ் இந்த படத்துல சரியா யூஸ் பண்ணப்படலையோன்னு தோணுதுங்க. இன்ஃபேக்ட் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் உள்ள இருந்தும் யாருக்குமே ஆக்டிங் ஸ்கோப் இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. காஸ்டியூம் டிசைனிங் ஒர்க் ரொம்பவே யூனிக்கா தெரிஞ்சதுங்க படத்துல. பர்டிகுலரா அஜித் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ரொம்ப கலர்ஃபுல்லாவே தெரிஞ்சாரு. ஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாரா தாங்க இருந்துச்சு. கமர்ஷியல் படம்ன்றதால இவங்க பெருசா மெனக்கிடலையா இல்ல இவ்வளவு போதும் நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அஜித் 1 or 2 ஸ்டன்ஸ் எல்லாம் ரியலா பண்ணிருக்காரு. அதை கொஞ்சம் பெட்டரா பிரசன்ட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே எங்கேஜிங்கா இருந்திருக்கும். மூவி கொஞ்சம் ஸ்லோவா தாங்க டேக் ஆஃப் ஆகுது. ஒரு ஹை பாயிண்ட் வந்தா உடனே ஒரு லாக் ஆகிற சீனும் வருது. இது மாதிரி படம் ஃபுல்லாவே ஒரு கிராஃப் மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ் ஆயிட்டே இருக்கு. எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், ஒரு கண்டினியூட்டியே இல்லைங்க படத்துல. நடுவுல சில அனிமே போர்ஷன்ஸ் எல்லாம் வருங்க, அதெல்லாம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். கன்ஸ் என்லார்ஜ் ஆகுறது, புல்லட்ஸ் பறக்குறதுன்னு எல்லாமே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா தாங்க தெரிஞ்சது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சாங்ஸ் எல்லாம் செம்ம வைப்ல இருக்குங்க. பிஜிஎம்ஸுமே அஜித்துக்கு ஏத்த மாதிரி நல்லா மாசா தான் போட்டிருக்காரு. விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங்ல சில டிஃபரெண்டான கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது படத்துக்கு இன்னுமே ஒரு ட்ரெண்டி லுக் தாங்க கொடுத்துச்சு. சினிமோட்டோகிராஃபி டீமுமே அவங்க சைட்ல இருந்து அஜித்தை எந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த ஸ்டைல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா அஜித்தோட விண்டேஜ் ஆக்டிங், விண்டேஜ் சாங்ஸ், ஜிவி மியூசிக் அண்ட் கிரேட் ரிவ்யூ டு அஜித், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா பழைய ஸ்டோரி, அஜித் தவிர மற்ற எல்லாருக்குமே வீக்கான கேரக்டர் ஆர்க், தெலுங்கு பட ரேஞ்சுக்கு ஸ்டன்ஸ், மூவி டியூரேஷன் கம்மியா இருந்தும் நிறைய லாக் ஆகிற சீன்ஸ், அப்புறம் புவர் விஎஃப்எக்ஸ், இதெல்லாம் தாங்க. ஓவராலா அஜித் ட்ரிபியூட்காக தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருக்கு. So don't miss out the AK's recreation of Good Bad Ugly. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.